இருவரும் வேண்டும் என்கிறார்களே, பின்னர் ஒருவருக்கு மட்டும் எப்படி கொடுப்பது? அதற்கும் நீங்களே ஒரு வழி கூறுங்கள். சரி, உங்களில் யார் உலகை 3 முறை சுற்றி வருகிறார்களோ அவர்களுக்கே இந்த பழம். இந்த உலகம் சிறியதா பெரியதா? சிறியது என்றும் சொல்லலாம், பெரியது என்றும் சொல்லலாம். என்ன அழுப்புகிறீர்கள்? தெளிவாக சொல்லுங்கள். அதாவது பிரபு, என்னை போன்ற அடியவர்களுக்கு உலகம் பெரியது. ஆனால் உலகை ஆளும் நம் ஈசனுக்கோ மிக சிறியது. சரியாக சொன்னீர்கள். இந்த உலகம் பிரணவமான ஓங்காரத்திற்குள் அடங்கிவிடும் அல்லவா? விநாயகா, சற்று விளக்கமாக சொல். அவ்வாறே தானே. ஓம் என்ற 2 எழுத்தை விரித்தால் சிறையலன என்ற 5 எழுத்துக்கள் கிடைக்கும். இதனை நாம் பஞ்சாட்சர மந்திரம் என்பர். இதில் நடுவில் இருப்பது யா என்ற எழுத்து. இது உலக உயிர்களை குறிக்கும். இந்த உயிர்கள் இறைவனை உணர்ந்து கொள்வதற்காக தான் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 கொண்டு அனைத்தும் படைத்து பிறப்பு இறப்பு ஆகிய சுழற்சிகளை தந்தார் ஈசன். இதனை குறிப்பது ந என்ற எழுத்து. இந்த உயிர்கள் இறைவனை உணர முடியாமல் தடுப்பது அவர்களின் நான் என்ற அகந்தை. இந்த இருள் மனமே மகர எழுத்து ஆகும். நாரதரே, இந்த இருள் அவர்களுக்கு எங்க மறைகிறது? சொல்லுங்கள் பார்ப்போம். வேறு எங்கே? உலகத்திற்கே தாயாகிய சிவபெருமானின் இடபாகத்தில் இருக்கும் பார்வதி தேவியின் பாதத்தில்தான். இதனை குறிப்பிடத்தானே ஈசர் நடராசராக இடது பாதத்தை தூக்கியபடி ஆடிக்கொண்டிருக்கிறார். சரியாக சொன்னீர்கள். தாயான திருவருள் சக்தியை குறிப்பது வகர எழுத்தாகும். இந்த பெரும் சக்தியை ஒடுங்கும் இடம் எது என்பதையும் சொல்லுங்களேன். அப்பன் ஆனந்தன் நம் சிவபெருமானிடம்தான். மிகவும் சரி. இப்போது சொல்லுங்கள், இந்த உலகம் என் தாய் தந்தைக்குள் அடக்கம் தானே? நிச்சயமாக. அப்படி என்றால் சிவபார்வதியை சுற்றுவது இந்த உலகை சுற்றுவதற்கு சமம்தானே? சற்று குழப்பமாக இருக்கிறது. தந்தையே, நீங்களே சொல்லுங்கள். உங்கள் இருவரை சுற்றினால் உலகை சுற்றியதாக தானே பொருள். ஆம் விநாயகா, அனைத்தும் எனக்குள் அடங்கும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. இதோ உன் ஞானப்பழம். வெற்றி, வெற்றி! உலகை சுற்றி வந்துவிட்டேன். பலம் எனக்கே சொந்தம். வா முருகா. இங்கு என்ன நடக்கிறது? அண்ணன் பலம் வைத்திருக்கிறார். முருகா, உலகை சுற்றுவதும் சிவன் பார்வதியாகிய எங்களை சுற்றுவதும் ஒன்றுதானே என்று விநாயகர் கேட்டார். அனைவரும் ஆம் என்றனர். விநாயகர் பஞ்சாட்சர மந்திரம் ஜபித்து எங்களை 3 முறை சுற்றி பழத்தை பெற்று கொண்டான். இது முறையல்ல, இது நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். என வேலை கொண்டு சீக்கிரத்தி அண்ணனுக்கு பரிசை வழங்க வைத்தீர்கள். மூத்த பிள்ளை செல்ல பிள்ளை, இளைய பிள்ளை எதிர்பார்க்கும் கை பிள்ளை என்ற எண்ணமோ? முருகா, கோபம்
திருவிளையாடு தான். நீங்க விளையாடு, நான் தான் கிடைத்தேனா நான் கைலாயத்திலே இருக்க மாட்டேன். எனக்கென்று ஒரு நாடு, எனக்கென்று ஒரு மக்கள் அமைத்து தனிமையில் இருக்க போகிறேன். தம்பி, இந்த பழத்தை நீயே வைத்துக்கொள், எங்களை விட்டு செல்லாதே. தேவையில்லை, நான் செல்கிறேன். சுவாமி, இது என்ன விளையாட்டு? சரி, நான் படைத்த பொருள் பிரபஞ்சத்திற்கு அதிபதி கணபதி ஆகும். அதனால் இவன் மேல் உலகத்தில் இருப்பான். சொற் பிரபஞ்சத்திற்கு அதிபதி முருகன் ஆகும். அதனால் மண் உலகத்திற்கு முருகனை அனுப்பவே இந்த விளையாட்டு. அகத்தியரின் மாணவன் இடும்பன் கைலாயத்தில் இருந்து சிவன்மலையையும் சக்தி மலையையும் தகர்த்து இரண்டு தோளிலும் காவடி போல சுமந்து சென்றது இதற்காக தானா? சிவன் மலையில் ஞான பழமாக முருகன் அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்வான். அப்படி என்றால் முருகன் அமரும் இடம் பழனி என்றே இனி வழங்கப்படும். மேலும் இடும்பன் தூக்கி சென்றதால் சக்தியாகிய எனது மலை இடும்பன் மலை என்றே வழங்க